சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. உகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யவிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. अरवत्तिमूणु. योनिमन्ये प्रपद्यन्ते शरीरत्वाय देहिनः स्थानुम् अन्ये अनुसंयन्ति यथा कर्म यथा श्रुतम् या येष सुप्तेषु जागर्ति कामं कामं पुरुषो निर्मिमानः तदेव शुक्रं तद्ब्रह्म तदेवामृतमुच्यते. तस्मिन् लोकाश्रिताः सर्वे तदु नात्येति कश्चन ஏதத் வைத்தத். யோனி மன்யே பிரபத்யந்தே. அப்போ யமதர்மராஜா நடுவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ 9th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்க போறியா இல்லை பாஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறியா? பொதுவாக எல்லாரோட நம்மளோட ஹியூமன் நேச்சர் பார்த்தேன்னாக்கா எது இருக்கும் அப்படின்னா, ஸ்கூலுக்குள்ளே நான் எப்போ ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு கேட்போம். ஸ்கூலில் போய் கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் என்ன யோசிப்போம், நம்ம எப்போ காலேஜ் போவோம் அப்படின்னு. ஸோ நம்ம எதை நினச்சி ஒன்றுத்துக்குள்ளே போகிறோமோ அதை விடணும்னு நினைப்போம். ஸோ இந்த விடு வைராக்கியம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆச்சாரியார்கள் சொல்லும்போது நமக்கு இவர் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் விடுறதுல தான் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது இயல்பாக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றுத்தையே வச்சுட்டு இருந்தோம், இதே சட்டை தான் போடணும். இந்த சட்டையை விடுறது மூலமாக என்னாகும், இன்னொரு சட்டை கிடைக்கும், சரியா? ஆனால் ஒன்றுத்தை விட்டு இன்னொன்று எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்க போகிறோமோ அதையும் ஒரு நாள் விடணும். அப்போ ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்பான் இல்லையா, இப்படி எடுக்கிறது விடுறது எடுத்துக்கிறது, இந்த சைக்கிள்லேருந்தே எப்போ நான் வெளியில் வரணும் அப்படின்னு கேட்குறவனை தான் உபனிஷத் யமதர்மராஜா தீராகா அப்படின்னு சொல்கிறார். யமதர்மராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஞானத்தை அடையலை, 40 மார்க்காவது வாங்கணும் மினிமம். பஞ்சகோஷ விலக்ஷணம் சாட்சி சைத்தன்யம் நான், அந்த சாட்சி சைத்தன்யம் வரையறைக்கு உட்படாத சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி. பேசிக்காக இந்த பாடம், இந்த விஷயமாவது நீ எழுதி 40 மார்க் வாங்கலை, உன்னை திருப்பி ஃபெயில் போடுவேன், திருப்பி ஜென்மா கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். அந்யம் யோனிஹி பிரபத்யந்தே. அப்போது இந்த ஜென்மாவில் படிக்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரி ஒழுங்காக சாஸ்திரம் படிக்கிறத விட்டுட்டு, ஒன்று பகவான் பின்னாடி வேற எதுக்கோ சுற்றின்னு இருக்கலாம். எல்லாரும் பகவான் கிட்ட எதுக்கு போவா, ஈஸ்வரா கிட்ட எதுக்கு போவா? அப்படியா? இந்த ராமர் கோவிலில் போய் நீங்கள் இன்டர்வியூ எடுங்களே. பொதுவாக ராமர் கோவிலுக்கே கூட்டம் கம்மியாக வரும்.
நீங்கள் அதாவது சாய்பாபா கோயில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வருவா இல்லையா, சார் என்ன சார் வேண்டிண்டேல், என்ன சார் வேண்டிண்டேன், அகம் பிரம்மாஸ்மி புரியணும்னு வேண்டிண்டேன். அடுத்த பையன் வருவான், ஒன்று தத்துவமசி புரியணும்னு வேண்டினேன். அடுத்த வருவான், என்ன இறைவனும் நானும் ஒன்றானும்னு வேண்டினேன். இப்படியா பதில் சொல்லுவா? காலேஜ் அட்மிஷன், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், கடன் தீரணும், இதே தான் கேட்டுருப்போம். ஏதோ ஒரு புழுவோ பூச்சியோ வயத்தில் பிறந்தா. அப்போ யமதர்மராஜா என்ன சொல்கிறார், உனக்கு பகவானை எதுக்கு கொடுத்தேன்? பகவான் யமதர்மராஜா இல்லை, பகவான்றவர் எதுக்கு இருக்கார் அப்படின்னா, யாரை பகவான்னு உனக்கு குழந்தையிலேருந்து காட்டி கொடுக்குறோமோ அது நீன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பகவானை கொடுத்துருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுற, அந்த பகவானுடைய சக்தியை மட்டும் பார்த்து புகழ்ந்தா பரவாயில்ல, நீ என்ன பண்ணுற, அவருடைய சக்தியை யூஸ் பண்ணிட்டு நீ திருப்பி உலகத்தை வந்து ஏதோ பண்ணுற. அப்போது ஒரு ரிலிஜியஸ் லைஃப் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நானே ஏதோ கீழ்ச்சுடுவேன் இந்த உலகத்தில், ஏதோ பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஐடியாலேருந்து ஒரு சமய வாழ்க்கை, ஒரு சமய கோவிலுக்கு போகிறதோ, இல்லை நேர்த்திக்கடன் பண்ணுறதோ, இல்லை கண்டினியூஸாக ஒரு ரிலீஜியஸ் விஷயத்தில் ஈடுபடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நானே பண்ணிட முடியாது, எனக்கு பகவானுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஒரு கோவிலுக்கு போக ஆரம்பிப்போம். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல, கரெக்டு தான் அது. ஆனால் அதுலேருந்து அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா, பகவானுக்காக நான் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு. அதுதான் நேற்று கூட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருந்தோம். கலி தர்மத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கலி தர்ம உந்தியர் கேள்விப்பட்டிருக்கேல. அப்போது ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன, பகவான்கிட்டயே நான் எங்கேஜ் ஆகுது அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். ஒரு 2-3 hours நம்மளுடைய ரஜஸ் தெரியும், நம்மளுடைய தமஸ் தெரியும், அதெல்லாத்தையும் உடச்சி நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணும், நம்மளை சத்துவத்துக்கு தள்ளும். ஸோ 3 மணி நேரம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், நாம சங்கீர்த்தனம் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா காமியமாக பண்ணுவான். எதுக்கு, வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இது ஆகணும், தப்பு இல்லை, நன்னா பண்ணட்டும். ஆனால் அது ஸ்லோவாக அந்த நாம சங்கீர்த்தனம் என்னன்னா, அந்த ரசாயனம் என்ன பண்ணும், இந்த ரிலீஜியஸ் லைஃபு சுவாமி இதெல்லாம் ரசாயனம் என்ன பண்ணுன்னா, ஒருத்தனை அடியோடு மாற்றி எனக்கு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட்டு உன்னோட ஸ்மரணை இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு மனநிலை வரணும். அப்போ தான் வந்து அந்த அந்த பர்டிகுலர் சாதனை வந்து பலித்தமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஈஸ்வரனை யூஸ் பண்ணிட்டு உலக விஷயத்தை அடையிறது போக, மெதுவாக நம்ம என்ன மாறணும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற என்னுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸு, ஆஃபீஸு, பணம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஈஸ்வரனை வந்து இலக்காக வைக்கணும். இந்த பரிணாமம் யாருக்கு ஆறுதோ அவன் பேர் விவேகின்னு பேர். இந்த பரிணாமம் யாருக்கு ஆறுதோ அவன் பேர் வைராகின்னு பேர். இந்த பரிணாமம் யாருக்கு ஆறுதோ அவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர். தட் இஸ் யூஸ் காட் டு அட்டைன் வேர்ல்டு. இல்லை, என்ன பண்ணணும், திருப்பி போடணும். If you use God to attain world, you are a religious person. If you use world to attain God, you are a spiritual person. ஆன்மீகத்துக்கும் சமய வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணும். யமதர்மராஜா என்ன சொல்கிறான்னா, ஒழுங்காக பகவானை யூஸ் பண்ணி பகவானை அடையிறதுக்காக பகவானை யூஸ் பண்ண ஆரம்பித்து நீ வந்து போய் பகவான் யார், என்ன, அவர் எப்படி இருப்பார், கருப்பா ஷேப்பா நட்டையா குட்டையா, ஒரு பக்கம் போனால் சங்கு சக்கரம் வச்சுருப்பான்னு சொல்கிறார், இன்னொரு பக்கம் போனால் பாம்பை மாட்டின்னு உட்காந்துருப்பார் சொல்கிறார், இன்னொரு பக்கம் போனால் நல்ல நகையெல்லாம் மாட்டின்ட்டு கையிலேருந்து கோல்டாக கொட்டுன்னு சொல்கிறா. எந்த சாமியை நான் எடுத்துக்கிறது, சாமி நிஜமாகவே எப்படி இருப்பார் அப்படின்னு விசாரத்துக்கு யார் விசாரத்துக்கு வராளோ அவள் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு படிச்சுட்டா அப்படின்னா அவளுக்கு இனி ஜென்மா கிடையாது. அப்படி சரியாக படிக்கலை, பகவானை யூஸ் பண்ணிட்டு சாக்லேட்டுக்கும் பிஸ்கெட்டுக்கும் ஓடின்னு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க, உனக்கு வந்து அந்நியம் யோனிம் ஸ்தானம், இன்னொரு யோனியில் போய் உன்னை உட்காத்தி வச்சுடுவேன், மற்ற யோனிகளில் இடம்பெறுபவர்களாக ஆகிவிடுவார்கள். எப்படிப்பட்ட யோனி, புண்ணியம் அதிகமாக செய்திருந்தால் மேல் லோகத்து யோனி, புண்ணியமும் பாபமும் சமமாக இருந்தால் மனுஷ ஜென்மம், பாபம் அதிகமாக இருந்தால் கீழான ஜென்மம். அதனால் வந்து திருப்பி பாவம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த பாதாளத்துலேருந்து நம்ம வந்து லிஃப்ட் கிடச்சி மேலே வருது, எப்போ எவ்வளோ ஜென்மத்தில் ஆடணும்னு தெரியாது. மேலே தேவலோகத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அது பூலோகத்தினுடைய டைம் ஸ்கேலோட அது ரொம்ப பெரிய டைம் ஸ்கேல். யமதர்மராஜாவை பின்னாடி சொல்ல போகிறார், தேவலோகத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மோட்சம்லாம் அடைய முடியாது அப்படிங்கிறார். பெஸ்ட்டு வந்து பூலோகம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார் யார்? யமதர்மராஜா. அப்போது உங்களுக்கு தெரியுமோ, பெஸ்ட்டு வந்து பூலோகத்தில் தான் மோட்சம் கிடைக்கும். அப்படியா? அப்படின்னா நான் வந்து தேவலோகம் போயிட்டு திருப்பி பூலோகம் வந்துடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எங்கே இருக்க? பூலோகத்தில் தான் இருக்கேன். என்ன பண்ணணும்? கிளாஸ் கேட்கணும். ஓகே, சாஸ்திரம் என்ன சொல்கிறது? பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸ் கேட்கணும். கிளாஸ் கேட்கணுன்னா நீங்கள் ஏதோ உங்கள் இன்ஸ்டிடியூஷனை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இல்லை, அது சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடு. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடு. யார் வேணால் எப்படி வேணால் சொல்லட்டும், பகவானை புரிஞ்சுக்காமல் மோட்சம் கிடைக்காது. பகவான் யாருன்னு புரியணும். சரியா? அந்த மாதிரி யதா கர்ம யதாஸ்ருதம், நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழறியோ, யதா கர்ம யதாஸ்ருதம், எப்படி வந்து ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி யதா கர்ம யதாஸ்ருதம், அந்த மாதிரி நீ சென்றடைவாய். நீ கான்ஸ்டண்ட்டாக அதிகமாக எந்த விஷயத்த மனசில் போட்டு உழைப்பின்னு இருக்கியோ இந்த ஜென்மத்தில், அந்த மாதிரி தான் அடுத்த ஜென்மம் அமையும். கான்ஸ்டண்ட்டாக பகவானை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா என்னாகும்? பகவான் அடைவோம். சரியா? அந்த மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? முக்கியமான மந்திரம் போன கிளாஸில் ஜஸ்ட் ஆரம்பித்தோம். என்னது? ய ஏஷ சுப்தேஷு ஜாகிரதி. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி புரிஞ்சுடுத்தோம், இந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இங்கேயே தான் உக்காந்துன்னு இருக்கேன்னு திருப்பி அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறேன் கேளு. யஹா ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி, தூங்கிக் கொண்டிருப்பவன், இந்த தூங்கிக் கொண்டிருப்பவனில் எது விழித்து கொண்டிருக்கிறதோ, வாட் இஸ் தட் விச் இஸ் அவேக் வென் யூ ஸ்லீப். நீ தூங்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு மனசு இதெல்லாம் ஒடுங்கி போகிற டைம் அது. அப்பவும் எது முழிச்சுன்னு இருக்கு? அது என்ன பண்ணுறதுதான், அந்த எது முழிச்சுன்னு இருக்கோ அந்த தத்துவம் தான் காமம். காமம் நிர்மிமானஹா, நிர்மாணம் பண்ணுறதான் ஒரு உலகத்தை. நாம் தூங்கும்போது நிர்மாணம் பண்ணப்படுற உலகம் எது? கனவு. அந்த சைத்தன்யமே தான் உலகத்தை நிர்மாணம் பண்ணி அந்த உலகத்தில் வந்து காமம் காமம் எப்படி தோன்றதோ இஷ்டத்துக்கு அவன் வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றின்னு இருக்கானான். இதெல்லாம் என்னவா? புருஷா. புருஷா, உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எது அப்படின்னா, எவன் ஒருவன் ஆழ் தூக்கத்திலும் விழித்தபடி இருக்கிறானோ, எவன் ஒருவன் தூக்கத்தை ஆதாரமாக கொண்டு உலகத்தை நிர்மாணம் பண்ணி அந்த உலகத்தில் உழல்கிறானோ, ஆல்சோ இம்ப்ளைட் என்ன? எவன் ஒருவன் விழித்திருக்கும் உலகத்திலும் தொடர்ந்து இருக்கிறானோ. இந்த 3 அவஸ்தையும் தாண்டி 3 அவஸ்தைக்கு அப்பாற்பட்டு எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேர் புருஷா அப்படின்னு சொல்கிறார். மாண்டூக்கியம் படிக்கிறச்சே நான் சொல்லுவேன், ஏகாத்ம பிரத்யய சாரம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பொதுவாக முழிச்சுட்டு இருக்கோம், தூக்கத்துக்கு போயிட்டு திருப்பி முழிப்புக்கு வரோம். முழிச்சுட்டு இருக்கோம், தூக்கத்துக்கு போய் கனவுக்கு போயிட்டு திருப்பி தூக்கத்து வழியாக முழிப்புக்கு வந்துடுறோம். அப்போது நம்மளுடைய ஐடியா என்ன அப்படின்னா, நான் அப்படின்னா த வேக்கிங் பர்சன், ஐ கோ டு ட்ரீம் அண்ட் கம் பேக், ஐ கோ டு ஸ்லீப் அண்ட் கம் பேக், அப்படி இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்காத, அப்படி கிடையாது, அது உண்மை இல்லை. உண்மை என்ன தெரியுமோ? நீ சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த வேக்கிங் பர்சனாக இப்போ உட்காந்து கிளாஸ் கேட்டுன்னு இருக்கு. இந்த சைத்தன்யம் தான் இந்த வேக்கிங் பர்சனாக இருக்கும்போதே டமால்னு தூங்கி போய்டுறது, கண்ணு மூடுறது பாருங்க. ஏன்? அது இன்னும் கவலைப்படாதீங்க, சைத்தன்யம் ஒரே சைத்தன்யம் தான் தூங்கிறது. சைத்தன்யம் தூங்கலை, சைத்தன்யம் எப்பவுமே ஒழிச்சுன்னு இருக்குன்றார். அந்த நன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சைத்தன்யம்ன்ற ஒரு தத்துவம் தொடர்ந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையன் தூங்குறது எழுந்துக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் எப்படி ஷோராக தூங்க போகிறீங்க? கண்டிப்பாக எழுந்துப்பேன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குல்ல? இல்லைன்னா தூங்குவோமா? கண்ணெல்லாம் வளர்க்க குச்சியெல்லாம் வச்சுன்னு அப்படியே உட்காந்துமா தூங்கினா போய்டும். அப்போது எந்த ஒரு தத்துவமாக நான் விளங்குகிறேன் என்றால், எந்த ஒரு தத்துவம் இந்த விழிப்பவனை
தோற்றுவித்து விழிப்புலகத்தை தோற்றுவித்திருக்கிறதோ, எந்த ஒரு தத்துவமானது கனவு உலகை தோற்றுவித்து கனவுலகில் இஷ்டப்படி ஒருவனை இங்கும் அங்கும் அலையச் செய்கிறதோ, எந்த ஒரு தத்துவமானது கனவில்லாத போதும் விழிப்பில்லாத போதும் விழித்தபடி அப்படியே விழிப்புணர்வோடு இருக்கிறதோ, அந்த விழிப்புணர்வு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இங்கே அழகான ஒரு வார்த்தை கொடுக்குறார், புருஷா. புருஷா புருஷான்னா என்ன அர்த்தம்? பூரயதி சர்வம் இது புருஷா. புரி ஷேத்தே, அதாவது உடம்பென்ற இந்த புரியில் வீற்றிருக்கும் தத்துவமாக எது இருக்கிறதோ அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் என்ன? அனைத்திலும் எது ஊடுருவி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரதாரண்யத்தில் டைரக்டாகவே இதை ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணுறான். அப்போது அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பிரதாரண்யத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என்னது அப்படின்னா, எத்வை தன்ன பஷ்யதி பஷ்யன்வை தன்ன பஷ்யதி. எது ஒன்று அறிகிறேன் என்று அறிகிறதோ, எது ஒன்று அறியவில்லை என்று அறிகிறதோ. அப்படின்னா என்ன? மாமி, தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சைனீஸ் தெரியுமா? சைனீஸ் தெரியாது. சைனீஸ் தெரியாதுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்போ தமிழ் தெரியும், அப்புறம் சைனீஸ் தெரியாதுங்கிறதும் தெரியும். அப்போது இந்த தெரிஞ்சதனுடைய அறிபவனாகவும் தெரியாததனுடைய அறிபவனாகவும் அந்த அறிவு தத்துவமாக எது இருக்கிறதோ அது புருஷா. அந்யதேவ விதிதாத் அதோ அவிதிதாத் அதி. என்ன மயான அமைதியாக இருக்க. நம்ம படித்த உபனிஷத்து அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்டதாக எது விளங்குகிறதோ, கைனோபனிஷத். இப்படி கேனோபனிஷத் சின்ன உபனிஷத் தானே. நான் வெட்னஸ்டே மார்னிங் கிளம்பி போய்டுறேன், திருப்பி மண்டே தானே வரேன். நடுவில் இப்படி ஏதாவது ஒரு உபனிஷத் திருப்பி எடுத்து கேட்கணும். ஒரு 2 கிளாஸ் கேளுங்க, மற்ற இருக்கிற 4 நாளில் சும்மா ஒரு 2 கிளாஸ் கேளுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சம்டைம்ஸ் தூக்கம் வராதுல்ல நைட்டு நமக்கு. நீங்கள் மற்ற என்ன பார்த்தாலும், இப்போ ஏதாவது அரசியல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொதிக்கும், தூக்கம் போயிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேதாந்தம் கேட்கணும். அது என்னோட குரல் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தூக்கமாக வரும். ரொம்ப வெகுலியாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும், ஜி நைட்டுனா உங்களுக்கு போட்டுருவேஞ்சி, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக தூங்கிடுவோஞ்சி அப்படின்னு. நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா? ஏன் தாலாட்டுற மாதிரியே இருக்குது நீங்கள் பாடுற கேட்குறது. ஏதோ நாங்கள் ஊருக்கு உபயோகமாக ஒரு பையன் பிறந்திருக்கேன் போகிறோம். சரி, அப்போது யா ஏஷா சுப்தேஷு ஜாகிரதி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா. யமதர்மராஜாவோட ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷனே டிஃப்ரெண்ட். அவர் என்ன சொல்லலாம்? எவன் ஒருவன் அதாவது எவன் ஒருவன் தூங்கும் போதும் இருந்து கொண்டு கனவு உலகத்தையும் தோற்றுவிக்கிறானோ அந்த தத்துவம் அப்படின்னு டைரக்டாக சொல்லலாம்ல. நம்மளாம் கற்பூர புத்தி இல்லை. ஆனால் யமதர்மராஜாவுடைய ஸ்டைலே டிஃப்ரெண்ட். மிருத்யுலேருந்து மிருத்யுக்கு போவேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் தூங்கும்போது விழிச்சுன்னு இருக்கானோ, தூங்கும்போது எது விழிச்சுன்னு இருக்கோம்? எல்லாரும் தூங்கும்போது எது விழிச்சுன்னு இருக்கோம்? ஆந்தை. சும்மா ஜென்ரலாக யாராவது வெள்ளக்காரன் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் எதுனா தட் விச் இஸ் அவேக் வென் எவ்ரி ஒன் ஸ்லீப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுல் அப்படின்னு அர்த்தம். இது பரவாயில்ல. இதை இந்த மந்திரத்தை காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணா. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சையமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யத்தோ முனே. விழிப்பவர்கள் விழிப்பு எவனுக்கு விழிப்பு தூக்கமாகவும் தூக்கம் விழிப்பாகவும் இருக்கோ அவன் ஞானி அப்படின்னு. அது இந்த ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, விநாயகரை கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு இவர் அடுத்தது ஒரு 1000 ஸ்லோகம் ரெடி பண்ணுறதுக்கான இது. அந்த மாதிரி ததேவ சுக்ரம், அந்த தத்துவம் எதுவோ. இப்போ சரி, அது இருக்கட்டும். ஆழ் தூக்கத்தில் ஏதாவது நிஜமாவே இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் நமக்கு? ஒன்றுமே இல்லைல்ல, ஒன்றுமே தெரியலல்ல. அப்புறம் எப்படி அது அறிவு ஸ்வரூபம்னு சொல்கிறோம்? நல்லா தூங்கினேல எல்லாரும். கிளாஸ் கேட்டுட்டு போனால் நன்னா தூக்கம் வரும். ஓரளவுக்கு நன்னா தூங்கியிருப்பேன். நன்னா தூங்கினேன் இல்லையா?
நல்ல தூக்கத்தில் உங்களுக்கு இது வந்துதா, கனவு வந்துதா? யாருக்கெல்லாம் நேற்றுக்கு நைட் கனவு வந்தது? ஒத்துருக்கா? வெக்கப்படாதீங்க, எனக்கு வந்தது. கனவு எத்தனை நேரம் வந்தது உங்களுக்கு? நீ ஏதாவது டெக்னிக்கலாக படிச்சிருப்பியா? ஒரு கனவுனா எத்தனை நேரம் வரும்? இல்லை 1.5 minutes. அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில, எனக்கு அந்த மெத்தட் மட்டும் கண்டுபிடிக்கணும். கனவு ஆவரேஜாக ஒருத்தனுக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே வராதான். ஆனால் அந்த 1.5 நிமிஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று பையனை யூஎஸ்க்கு அமிச்சு அவன் ஃபோன் பண்ணாமல் ஐயோன்னு அழற மாதிரி ஒரு கனவு வரும். ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான், பண்ணவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ. எல்லாம் எத்தனை நேரத்தில் நடக்கிறது? 1.5 நிமிஷத்தில். அப்போது அந்த தேசம் அந்த காலம் வேறு. ஆனால் இது எல்லாத்தையும் கல்பிக்கிறது எது மேலே இதெல்லாம் ஆதாரமாக கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்க தாட்டு சைத்தன்யத்து மேலே ஆதாரமாக கொண்டு இருக்கு. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த வாசனை சைத்தன்யம் அப்படிங்கிற இருப்பை கொண்டு உலகத்தை இருக்க செய்கிறது. The principle of existence makes your thought existent as though a world. அது எப்படியோ, அந்த கனவு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த நினைவும். புரியுறதா? நினைவெல்லாம் அனித்யா. ஏன் இவ்வளோ மெதுவாக சிரிக்கிறல்ல? நம்ம யோசிப்போம், இன்னும் 2 பேர் சிரிக்கட்டும், அப்புறம் நம்ம சிரிக்கலாம். எதுக்கு நம்ம சிரித்து வச்சு அவர்கிட்ட மாட்டிப்பானே அப்படின்னு. நினைவெல்லாம் அனித்யா. என்ன சாஸ்திரம் என்ன சொல்லிக்கணும்? நினைவெல்லாம் அனித்யா. ததேவ சுக்ரம். அது பியூர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எந்த விதமான நாமரூபமோ எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸோ இல்லாதது. அப்போ ஆழ் தூக்கத்தில் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? தூங்கி எழுந்த உடனே அறியப்படுகின்ற பொருள்கள் அறியப்படுவதனால் தூங்கும் பொழுது எதுவும் அறியவில்லை என்று அறியப்பட்டது என்று அறிகிறோம். கரெக்டா? விழிக்கும் பொழுது பொருள்கள் அறியப்படுவதனால் தூங்கும் பொழுது எதுவும் அறியப்படவில்லை என்பதை அறிந்தபடி தூங்கினேன் என்பதை விழித்த பிறகு அறிகிறேன். அப்ப தூங்கும் பொழுதும் ஒரு அறிவு பொருள் தொடர்ந்து இருக்கிறது. என்ன நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறத அங்கே தெரிஞ்சுக்க முடியல பட் நான் தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன். என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்? ஒன்றுமே தெரியலங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதாவது நான் அன்றி இன்னொரு பொருள் இல்லை என்ற விஷயமானது ஸ்வதச்சித்தமாக அங்கே அறிவாக இருக்கிறது. விடுத்த பிறகு மற்ற பொருள்கள் எல்லாம் அறியப்படுகின்றதை நான் அறிவதனால் அங்கு ஒரு பொருளாக எதையும் அறியவில்லை என்று அறிகிறேன். இதுதான் தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த அறிவுணர்வு அது ததேவ சுக்ரம். இட் இஸ் பியோர். அதுதான்ப்பா பிரம்மன். அதுதான் விழிப்புலகம், கனவு உலகம், அப்புறம் நித்ரா, எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம். அதுதான் அனைத்துமாய் இருக்கிறது. ததேவ பிரம்ம ததேவ அமிர்தம். அது அழியாதது, அதற்கு முடிவென்பது கிடையாது. தஸ்மின் லோகாஹா ஸ்ருதாஹா. அதுல தான் எல்லா லோகங்களும் 14 லோகங்களும் அதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. எந்த லோகம்? போனம் யோனி மன்னிய பிரபத்தியத்தை போன இதில் சொன்னார்ல, என்னென்னலாம் லோகம் நீ போறியோ எல்லா லோகமும் எதில் ஆதாரமாக கொண்டிருக்கிறது? அந்த பிரம்மன். எந்த அறிவுணர்வாக நீ இருக்கிறாயோ அதுவே பிரம்மன். அந்த அறிவுணர்வாகிய நீ ஆகிய பிரம்மனே தான் அனைத்து லோகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறாய். ஸ்ருதாஹா. ஸ்ருதாஹானா என்ன? உறைவிடமாக இருக்கிறது. அனைத்து லோகங்களுக்கும் அது உறைவிடமாக இருக்கிறது. சர்வே லோகாஹா ஸ்ருதாஹா தது ந அத்தியதி கிஞ்சன. அதை கடந்ததாக எதுவுமே கிடையாது. அதை கடந்ததாக எதுவுமே கிடையாது. பூரியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லைன்னா வேற எதுவாக வேணா இருக்கட்டும், கோதுமையை கடந்தது எதுவுமே கிடையாது. கோதுமையை கடந்து எதுவுமே கிடையாது இல்லையா? அப்படின்னா என்ன? கோதுமை தான் பொருளாக ஊடுருவி அனைத்துமாய் இருக்கிறது இல்லையா?
100 சப்பாத்தி சொல்லலாம், 500 பூரி சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்புறம் என்னப்பா நெய் மோதகம், அது வேற. அப்பமும் கோதுமையா? பண்ணலாம் எல்லாமே கோதுமை அந்த மாதிரி. அப்போ உட்பொருளாக இருக்கிறது. களிமண்ணை கடந்தது எதுவுமே கிடையாது. தத் நாத்தியதி கஷ்டன. அதுதான் நச்சிகேதான் நீ கேட்ட அந்த அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர ஏதத் வைத்தது. அப்புறம் என்ன? அக்னிர் யதைகோ புவனம் பிரவிஷ்டஹ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பஹிஷ்ச வாயுர் யதைகோ புவனம் பிரவிஷ்டஹ வாயுர் யதைகோ புவனம் பிரவிஷ்டஹ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பஹிஷ்ச சூர்யோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷுः ந லிப்யதே சக்ஷுஷைர்பாஹ்யதோஷைः ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோகதுக்கேன பாஹ்யः. இந்த மூணும் ஒரே கேட்டகரி. அப்போது நேத்திக்கு முகவுரையில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிறதுலே சிரமமான ஸ்டெப்பு எது அப்படின்னா, நான் ஆகிய சாட்சி சைத்தன்யம் அது எல்லையற்றதாக அனைத்துமாய் அத்விதீயமாய் இருக்கிறது. அது ஓர் பொருள் தான் இருக்கிறது. அதை தவிர வேற எந்த பொருளும் இல்லை. நம்ம எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் நான் சைத்தன்யம் அப்படிங்கிறது சொல்லும்போது, சாட்சி சைத்தன்யமாக நான் விளங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மைண்டும் புத்தியும் ஈஸியாக கிரகிக்கும். ஓகே, ஆமாம் கரெக்ட் அப்படின்னு. ஆனால் அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த எப்போவுமே காரணத்துவத்தை பற்றி சாஸ்திரம் பேசும்போது அதோடைய ஃபோக்கஸ் மேஜராக எதில் இருக்கும் அப்படின்னாக்க உபாதான காரணத்தில் இருக்கும். இப்போது இந்த பானை இருக்கு இல்லையா, இந்த பானைக்கு காரணம் என்ன? ஸோ களிமண் அப்படின்னு சொல்லுவேன். எது இருந்தால் பானை இருக்குது? களிமண்ணால் தான். ஸோ ஜென்ரலாகவே இது எதால் ஆனது? பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த தாம்பாளம். இது எதால் ஆனது? பித்தளையால் ஆனது. பித்தளை இருந்தால் தான் இந்த தாம்பாளமே இருக்க முடியும். அப்போது நம்ம எந்த பொருள் எடுத்துட்டாலும் அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கும்போது அதோடைய உபாதானத்தை தான் நம்ம பார்க்கணும். உபாதானம்னா என்ன? எதனால் அது ஆக்கப்பட்டதுன்னு. யார் அதை ஆக்கினாள் அப்படிங்கிறத ரொம்ப அவ்வளோவா பேச மாட்டோம். இப்போ இந்த பானையை பண்ணது யாரு? அப்போ உண்மையாகவே பானைக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று களிமண், இன்னொன்று குழவன். குழவன் குழவனா கழவனா? குயவன் கரெக்ட். குயவன் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமா? சிருஷ்டியில ஒரு பார்ட் மட்டும்தான் குயவன் காரணம். எந்த காரணம்? அது எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவு மட்டும்தான். சரி, அந்த அறிவும் கர்மாவும் குயவனுடைய விஷயம். ஓகே, த நாலெட்ஜ் அண்ட் த ஆக்ஷன். மற்றபடி பானை வரத்துக்கும் பானை இருக்கிறதுக்கும் திருப்பி அதுலேருந்து இன்னொரு பானையை தவிர வேற ஏதாவது ஒன்று வரத்துக்கோ இல்லை வேற ஒரு பானை வரத்துக்கோ காரணம் அப்படின்னு முக்கியமாக சாஸ்திரத்தில் பேசும்போது உபாதானமாக இருக்கக்கூடிய பொருளை பற்றி தான் பேசுவான். கரெக்ட்? ஓகே. இப்போ அத்வைத்தம் அப்படின்னு சொன்னாக்க, அத்வைத்தம் அப்படின்னா என்ன?
என்ன ஆர்யா ஸ்ரீநாத் சொல்லு, அத்வைத்தம்னா என்ன? அது தெரிஞ்சுதான் சுவாமி வந்திருக்கேன். அதுக்கு வார்த்தையை பிரிச்சோன்னா ரெண்டு அல்லாதது, இரண்டு அல்லாதது. கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா என்ன புரிஞ்சுன்னு கேள்வி. அதுதான். அப்படின்னா என்ன? ஒண்ணுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி பாருங்க எத்தனை பேர் இருக்கான்னு. ஒண்ணுதான்றல மரம் செடி கொடி இருக்கு. ஆமா, கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே நம்ம காதால கேட்டது, புரிஞ்சுட்டோமான்னு கேட்கிறேன். ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எல்லாமே பிரம்மன் தான். கரெக்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குழந்தை வந்து உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த பானையும் இந்த புஷ்பமும் ஒன்று தான், எப்படி சொல்கிறீங்க? இறைவன் பூவை படைச்சிருக்கான், இறைவன் பானையை படைச்சிருக்கான். ஆனால் இது ரெண்டும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிறது? படைக்கப்பட்டா ரெண்டும் வேற வேறையா இருக்கா இல்லையா? இப்போ ரெண்டும் ஒன்று தானே? அத்வைத்தத்துப்படி நீங்கள் சொல்லல, எல்லாமே இறைவனுடைய படைப்பு தானே. அடுத்த வாரம் தம்பி இந்த மாதிரி ஒரு 100 பானையை வாங்கி ஓம் ஓம்கார சிம்ம சர்வேந்திராய நம போட முடியுமா? அதை போடக்கூடாதுரா, புஷ்பத்தை போடு முட்டாள். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. இதுவும் அத்வைத்தம் ஒரே பொருள் தான் எல்லாமே, இரண்டாவது ஒன்று இல்லை அப்படின்னா இதுவும் இதுவும் ஒன்னா? சரி, ரூபத்தில் என்ன சொல்றேன் மாமி? ரூபத்தில் இது வேற அது வேற. சரி, நான் என்ன கேட்குறேன், இதில் ரூபத்தை தவிர அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்கணும், அதுதானே இதோட ஒன்றா இருக்க முடியும். அது என்னன்னு கேட்குறேன். பானை இருக்கிறது, புஷ்பம் இருக்கிறது. அப்போ இருக்கிறது அப்புறம் பானை, இது எப்படி பிரிக்கிறேன்? இருக்கிறது அப்புறம் புஷ்பம். இப்போ இந்த இருக்கிறது பானை, இருக்கிறது புஷ்பம், இதுல எது பொருள் எது பொருளற்றது? இருக்கிறது தான் பொருள், பானைங்கிறது பொருள் இல்லை. இருக்கிறது தான் பொருள், புஷ்பம்ங்கிறது பொருள் அல்ல இல்லையா? இது வந்து இத்தனை நாள் நீங்க கிளாஸ் எடுத்ததுனால நாங்க சொல்லிட்டோம் சுவாமி. நான் என்ன கேட்கிறேன், இந்த பானை இருக்கிறது. இப்ப சப்பாத்தியோடைய பொருள் என்ன? கோதுமை. கோதுமையை தனியாக உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? முடிகிறது. சப்பாத்தியை தனியாக புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிகிறது. நான் என்ன கேட்கிறேன், அந்த மாதிரி இருப்பையும் பானையையும் பிரிச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியறதா? முடிஞ்சுடுத்தோ, நல்லா புரியறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னா இதுதான் உங்களுடைய லாஸ்ட் கிளாஸ். அதுக்குதான் யமதர்மராஜா சூக்ஷ்ம புத்திங்கிறார். நம்ம எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ பண்ணாலும், பிகாஸ் மைண்ட் எதை கிரகிக்கிறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பானையை காட்டின உடனே உங்க மைண்டு இருப்பை கிரகிக்காது. நீங்க சொன்ன இல்லையா, இருப்பு பானைன்னு இருக்கு இல்லையா, இருப்பை ஒரு பொருளா மைண்டால கிரகிக்க முடியாது. ஆனா பானைங்கிற நாமரூபம், அதாவது களிமண்ணால் ஆக்கப்பட்டது, தொப்பை பெருசா இருக்கு, கழுத்து சின்னதா இருக்கு, இது சிகப்பு கிட்டத்தட்ட சிகப்பு கலர் பிரவுன் கலர்ல இருக்கு. இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, குணாதிசயங்கள். வேற இப்போ ராஜேஷ் எழுந்துரு, நீ வந்துருப்பா, 2 பேரும் எழுந்துருங்க. இல்லை நீங்க உட்காருங்க. இந்த அந்த ராஜேஷ்பா, இப்போ நீங்க வா, இன்னும் முன்னாடி வா. இவா 2 பேரும் ஒன்னா வேற வேறையா? இவா 2 பேர்ல யாரு மனுஷா இல்ல? 2 பேரும் வேற வேறன்னு சொன்னேன். இவா 2 பேரும் ஒன்னா வேற வேறன்னு சொன்னா, சரி அப்ப இதுல யாரு மனுஷா இல்லைன்னாக்கா இல்ல 2 பேருமே மனுஷா தான் அப்படின்னு.
அப்போ மனிதன் என்ற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா மைண்டில், மனிதன் என்ற ஒரு புரிதலினுடைய அடிப்படையில் இருவருக்கும் பேதம் இல்லை. ஏன்னா இருவருமே ஒரே மனிதன் தான், மனிதன் என்ற ஒரு தத்துவம் தான். ஆனா மனிதனாக இருக்கும் பட்சத்தில் யாரு தாடி, 2 பேரும் தாடி வச்சிருக்கல, சரி, யார் கொஞ்சம் ஷேப்பா இருக்கா, யார் என்ன மாதிரி கருப்பா இருக்கா? யாரு கருப்பு யாரு ஷேப்பு? ஷேப்பு இல்லை, சாரி, ஷேப்புனா இதான் ஷேப், நல்லா குண்டா ரவுண்டா இருக்கிறது. சகப்பு இல்லை, கொஞ்சம் ஃபேரா இருக்கிறது. அந்த பையன் கொஞ்சம் ஃபேரா இருக்கான், இந்த பையன் கொஞ்சம் கருப்பா இருக்கான். அப்போ உட்காருங்க 2 பேரும். மனிதன் அப்படின்ற அந்த உட்பொருளினுடைய அடிப்படையில் இரண்டும் ஒன்று. ஆனா அந்த மனிதன் என்ற உட்பொருளின் மீது ஏற்றி வைக்கப்படுகின்ற அந்த குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, குணாதிசயங்களே தான் பேதத்திற்கு காரணம். அப்போ இந்த உலகத்தில் பன்மை இருக்கிறது, வேற்றுமை இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் பொருள் அல்ல, அதற்கு காரணம் குணாதிசயங்கள். 10 சப்பாத்தி போட்டு எடுக்கலாம், எல்லாமே ஒரே கோதுமை தான். ஓகே, ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் என்ன வித்தியாசம்? சபாஷ், யாரு? என்ன அனுபவம், சூப்பர். ஒன்னு கருப்பா இருக்கு சார், ஒன்னு இதுவா இருக்கு, பட் ரெண்டுமே சப்பாத்தி தான். கருத்ததும் கோதுமை தான், வெளுத்ததும் கோதுமை தான். அப்போ நன்னா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மனசு இருக்கு இல்லையா, இப்போ நான் பேசுறது உங்க மனசு தான் வாங்கிக்கிறது அல்டிமேட்டா. காது இந்திரியம் வேலை பண்ணி மனசுல போய் லேண்ட் ஆகுது. என்னை பார்க்கறே இல்லையா, என்னை பார்த்தேன்னாக்க அதுவும் கண்ணு வழியா போய் மனசுல லேண்ட் ஆகுது. என் பக்கத்துல வந்தேன்னா இது என்னம்மா, செண்பகம். இந்த வாசனை மூக்கு வழியா போய் மைண்டில் தான் லேண்ட், மைண்டு தான் சொல்றது இது செண்பகம்னு. நன்னா புரிஞ்சுக்கோங்க, மூக்கு இது செண்பகம்னு சொல்லாது, கண்ணு இது ஆச்சாரியான்னு சொல்லாது, காது இது தமிழ்னு சொல்லாது. எது சொல்லும்? இது எல்லாத்தையும் சொல்றது என்னது? மனஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷத்தை. ஓகே, எல்லா இந்திரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது எந்த? புருஷோத்தம யோகத்தில் என்னமா ஸ்லோகம் அது? மனச்சாயம். எல்லா இந்திரியங்களும் மனசு ஆதாரமா. இந்த மனசுக்கு என்ன புரியும் அப்படின்னா, இந்த குணங்களை பிரிச்சு எடுக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மனசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓர் இருப்புக்கு, ஓகே, போண்டாவையும் வடையையும் பிரிக்கிறது எது? கண்ணா மனசா? மனசுதான். இப்போ ஒரு பியூட்டிஃபுல் லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கண்ணு என்ன பார்க்கறது? இது கப்பு, ஒரு மாதிரி இப்படி மொத்தமா பார்த்தா கப்பு. இந்த கப்புல எந்த பார்ட்டை பார்த்து நீங்க கப்புன்னு முடிவு பண்ணேல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பேன். போனேன் உள்ள போய் பார்க்கணும், உள்ள போய் பார்க்க. உங்க கண்ணு எந்த பார்ட்டை மொத்தமா கிராஸ் பண்ண முடியும்னு பாருங்க. ஃபுல்லா எடுத்துக்கிறதா? ஃபுல்லா எடுத்துக்கிறதுன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணேன்னாக்கா ஃபுல்லாலாம் பார்க்காது கண்ணு. Exactly, you will only look at maybe particular surface or particular point தான் ஒரு கண்ணு பார்க்க முடியும். கண்ணுக்கு என்ன கேப்பபிலிட்டினா, அந்த ஒரு புள்ளி எல்லா இடத்துலயும் இருக்கிற புள்ளியை மொத்தமா பார்த்து அது ஒன்று சொல்றது. பட் ஒரு சமயத்துல ஒரு புள்ளியை தான் பார்க்க முடியும். கரெக்டா? ஒரு சமயத்துல ஒரு புள்ளியை தான் பார்க்க முடியும். ஒரு சமயத்துல ஒரு புள்ளியை பார்த்தா இதை கப்புன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்? ஏன்னா இதுலயும் ஒரு சமயத்துல ஒரு புள்ளியை பார்த்தா பானைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்? புரியுறதா இல்லையா? அந்த மாதிரி மனசு என்ன பண்ணும், மொத்தமா இப்படி பார்க்கும். பார்த்துட்டு அந்த ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய சில புள்ளிகள்லாம் எடுத்துட்டு இந்த கண்ணை என்ன பண்ணும், அது இதுப்பா, ஏற்கனவே மைண்டில் ஒரு ஐடியா இருக்குமே, ஏற்கனவே மனசுல உங்களுக்கு இந்த பானை இருந்தாதான் வெளியில இதை பார்க்கும்போது இதை பானைன்னு சொல்ல முடியும். அப்போ இங்க யமதர்மராஜா என்ன சொல்றார் அப்படின்னா, அத்வைத்தம் அப்படின்னு சொல்லும்போது, வெனைசே அத்வைத்தம் அப்படின்னு சொல்லும்போது, நீ மனதினால் இந்திரியங்கள் மூலமாக இந்த உலகத்தினுடைய வேற்றுமையையும் பன்மையையும் கிரகிக்கிறது. மனதிற்கு அந்த சக்தி இருக்கு. அந்த மனதிற்கு அந்த குணாதிசயங்களை வைத்து கிரகிக்கக்கூடிய அந்த வேற்றுமையை
உண்மையாக எடுத்துக்கொள்ளாதே. இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அப்போ இந்த மனது கிரகிக்கிறதோட விஷயத்திலேயே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆர் அதனுடைய லிமிட்டேஷன் சொல்றா இல்லையா, அதை எடுத்து சொல்றதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்னி கொடுக்கிறார். ஓகே, இப்போ விளக்கு எரிஞ்சுருக்கு, 5 பச்சா எரிஞ்சுன்னு இருக்கு. ஓகே, அக்னி எங்க இருக்கு? இப்போ விளக்குல இருக்கு இல்லையா? விளக்குல தான் அக்னி இருக்கா? உனக்குள்ள அக்னி இருக்கா? எப்படி எங்க இருக்கு? ஐயோ, அக்னி இல்லைன்னா அதுக்கு பேர் ஜன்னின்னு பேரு. அக்னி கொஞ்சம் குறைஞ்சாலே அதுக்கு பேர் என்ன? ஜன்னின்னு பேரு. அக்னி கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, 100 கிராஸ் ஆச்சுன்னா ஜுரம்னு பேரு. அப்போ நமக்குள்ள அக்னி இருக்கு. இதுல அக்னி இருக்கா? இல்லப்பா சார், ஜில்லுன்னு இருக்கு சார் தொட்டா. இது ரெண்டுத்தையும் உரசினா ஸ்பார்க்கு வரும். இதுல அக்னி இருக்கு. அக்னி யதா ஏகா, ஓர் அக்னி இருக்கிறது பல அக்னி கிடையாது. என் உடம்புல ஒரு அக்னி இருக்கு, விளக்குல ஒரு அக்னி இருக்கு, உன் உடம்புல ஒரு அக்னி இருக்கு, அப்படி எதுவுமே கிடையாதப்பா. அக்னி யதா ஏகா புவனம் பிரவிஷ்டா, இந்த எல்லா புவனத்தினுடைய எல்லா இடத்துலையும் இருக்கு. தத்துவபோதம் படிச்சா இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்னா வாயோர் அக்னிர் அக்னேராப்பா ஹப்த பிருத்திவி பிருத்திவியா மோஷதேகா. பிருத்திவிங்கிறது 3வது ஸ்டேஜ்ல இருக்கு. அக்னி முன்னாடி இருக்கு. அக்னியிலேருந்து தான் ஜலம் வந்திருக்கு, ஜலத்திலேருந்து தான் பிருத்திவி வந்திருக்கு, பிருத்திவிலேருந்து அன்னம் அந்த அன்னத்தை சாப்பிட்டு தான் எல்லாருமே இருக்கும். அதனால அக்னி தத்துவம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் ஓர் தத்துவமாக ஊடுருவி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அக்னி இருக்கு. கையில அக்னி இருக்கு. இப்படி தேய்ச்சா சூடா இருக்கா இல்லையா? இது எங்கேருந்து வந்தது? இதை நிறைய ஜெனரல் காமன் எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பான்னா, அரணி கட்டையோட எக்ஸாம்பிள் கொடுப்பா. அரணி மத்தனத்தை எக்ஸாம்பிளா கொடுப்பா. அரணியில எங்க அக்னி இருக்கு? அக்னி புஞ்சொன்று கண்டேன், அதை பொந்தியினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போ ரூபம் ரூபம் பிரதிரூபம் பபுவ. அப்ப அக்னி எப்படி இருக்கான்? எல்லா ரூபத்தையும் அதுவே இருக்கான். ஊடுருவி இருக்கிறது. பபுவ பிரவிஷ்டா, ரூபம் ரூபம் பிரவிஷ்டா. அப்போ நமக்கு அந்த எப்படி, அதாவது மிஸ்கன்சீவ் எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்றார். நம்ம என்ன பண்றோம்? விளக்குல அக்னி இருக்குன்றோம். அப்புறம் ஒரு பெரிய ஒரு கட்டை எரியறதுன்னு வச்சுக்கோங்களேன், செக்க சவேர்னு எரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இப்போ இங்கே சிட்டியில் எங்கே பார்க்கறது? காசிக்கு பண்ண பார்க்க முடியும். கட்டை செக்க சவேர்னு எரியினா அந்த கட்டையோட ஷேப்பில் அக்னி இருக்கும் இல்லையா? அக்னி அங்கே மட்டும் இருக்கான்னா அங்கே மட்டும் இல்லை, அந்த கட்டைக்கு பக்கத்தில் போகும்போதே நமக்கு அக்னி அடிக்கும். அப்போ அக்னி எவ்வாறு எதில் தோன்றுகிறதோ, எதில் வெளிப்படுகிறதோ, அந்த வெளிப்படுகின்ற குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு அக்னி பன்மையாக தெரிகிறதோ, பன்மையாக தெரிந்தாலும் வீரியம் ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலும் அக்னி என்பது ஓர் தத்துவமாக எப்படி ஊடுருவி இந்த ஜகத்தில் இருக்கிறதோ, ஏகஹா ததா ததா அவ்வாறே ஒரே சர்வ பூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபம் பகிஷ்ச. உன்னுள் எந்த ஆத்மா இருக்கிறதோ, எதை நீ சாட்சி சைத்தன்யமாக உணர்கிறாயோ, அதே சாட்சி சைத்தன்யம் தான் ஒவ்வொரு ரூபத்தினுடைய இருப்பாக இந்த வெளி உலகத்திலும் இருக்கிறது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், மகா வாக்கியத்தை சொல்றார், பியூட்டிஃபுல்லா அதோட பலனை சொல்றார். ரொம்ப பியூட்டிஃபுல் வர்சஸ். இதெல்லாம் அத்வைத்தத்தை தவிர மற்ற சித்தாந்தங்கள்லாம் டச் கூட பண்ண முடியாத மந்திரங்கள், ரொம்ப சிரமம். அடுத்து என்ன சொல்றார்? வாயுர் யதா ஏகோ வாயு. ஓகே, வாயு இருக்கா உடம்புல? நல்ல வேலை இருக்கு சுவாமி, இருக்கிறதுனால தான் எழுந்து வந்திருக்கேன். எப்படி இருக்கு? பிராணனா இருக்கு நமக்கு. கரெக்ட், பிராணனா இருக்கு. ரத்தத்துல வாயு இருக்கா? பிளட்ல வாயு இருக்கா? ஓஷன் வாட்டர்ல வாயு இருக்கா? எப்படி சொல்ற இருக்குன்னு? மீன் எப்படி பிழைக்கிறதுன்னு நினைக்கிறேன்? அதுல இருக்கிற தண்ணியில இருக்கிற அந்த ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு சக்தி மீன். அந்த சக்தி மட்டும் நமக்கு நல்ல வேலை பகவான் கொடுக்கல. இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த நிலத்து மேல அடிக்கிற கும்மாளத்தை நம்ம தண்ணிக்குள்ள போய் அடிப்போம். டேய் நகரு நகரே நகரே, எல்லா மீனையும் நகர்த்தி விட்டுட்டு அங்க பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு மட்டும் தண்ணியில இருந்துட்டே அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிற இது வந்தது. ஆனா
அங்கேயும் இருக்கா இல்லையா? வாயு இருக்கு. இன்ஃபேக்ட் பஞ்சபூதம் பஞ்சீகரணம் நம்ம படிச்சோம்னா வாயு இஸ் அன் இன்டகிரல் பார்ட் ஆஃப் எவ்ரிதிங் தட் யூ see and feel. புவனம் பிரவிஷ்டா ரூபம் ரூபம் பிரதிரூபம் பபுவ, எல்லா ரூபமாகவும் இருக்கு. வாயு எடுத்து பாரு, பிடுங்கி விட்டுட்டு பாரு எப்படி இருக்குன்னு. ஆமா சுவாமி, வாயு பிடிச்சிட்டு இருக்கு கப்புன்னு பிடிச்சிடுவார். உடனே ஆஞ்சநேயரை வேண்டிக்கணும், அவங்க அப்பாட்ட சொல்லுப்பா கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு. உடனே ஹனுமான் கேட்பாரு, எங்கள் அப்பாலாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா வாயு விட்டுரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்த தடவை வாயு பிடிச்சிருந்துன்னா 108 தடவை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. உடலைன்னா 1008 தடவை சொல்லு. உனக்கு நிறைய தேவைப்படுறதுன்னு அர்த்தம். ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா, அதே மாதிரி வெளியிலையும் காத்திருக்கு, உள்ளியும் காத்திருக்கு. அப்போ நீ என்ன அந்தராத்மாவோ, உனக்கு உள்ள மட்டும்தான் சைத்தன்யம் இருக்குன்னு நினைக்காத. உன்னுள் எது சைத்தன்யமாக விளங்குறதோ உனக்கு வெளியிலும் அதே சைத்தன்யமாகத்தான் அனைத்தும் விளங்கி கொண்டிருக்கிறது. இட் இஸ் ஒன் சிங்கிள் திங், த ரியல் திங். கோகோ கோலாவோட டேக்லைன் தெரியுமா? த ரியல் திங்னு பேரு. த ரியல் திங். ஒரே ஒண்ணுதான் பொருள் அப்படின்னா அது சைத்தன்யம். சூரியஹா யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு. சூரியனா இந்த இடத்துல எதை எடுத்துக்கணும்னா அந்த உருண்டை அங்க ரவுண்டா சுத்தின்னு இருக்கிற அந்த பால் எடுத்துக்கூடாது, அதோடைய பிரகாசத்தை இங்க எடுத்துக்கணும். ஸோ யதா பிரகாஷ யத்யேகா கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் அது எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பிரகாஷம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். இப்போ இங்க பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா 18 லைட் இருக்கு. 18 தீபம் ஒன்று இருக்கு. 19 அந்த பிளக்ல ஏதோ ஒன்று லைட் இருக்குது. 19 20 25 லைட் இருக்கு இங்க. அப்புறம் உங்க ஃபோன் இப்படி ஆன் பண்ணீங்கன்னா அதுல இருந்தும் லைட் வரும். 25 லைட் இருக்கா? வெளிச்சம் எவ்வளோ இருக்கு? வெளிச்சம் ஒரு வெளிச்சம் தான். நீ இதுலேருந்து எல்லோ வெளிச்சம் ஒயிட் வெளிச்சம் பிரிக்க முடியுமா? வெளிச்சங்கிறது ஒன்று தான். அப்போ சூரியன் இங்க சொல்லப்படுறது வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் அனைத்து லோகத்தினுடைய கண்ணா இருக்கு. எது நமக்கு கண்ணா இருந்து ஒன்னத்தை காட்டி கொடுக்கிறதோ வெளிச்சம் தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறதுனால அனைத்திற்கும் அதை கண்ணா. சர்வலோகஸ்ய சக்ஷுன்னு சொல்றாரு. பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன். சந்திர சூரியோஷ்ச நேத்ரே எங்க வருது? லலிதா சஹஸ்ரநாமத்துல சந்திர சூரியோஷ்ச நேத்ரே கர்ணாவாசாஷிரோத்யௌமகமபிதகனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திகி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நீங்க விஷ்ணு இல்ல, விஷ்ணுவோடைய கண்ணு தான் சந்திர சூரியனா. சிவனுடைய தப்பனோடுப்ப லோச்சனாய நமஹா எங்க வந்தது? மேதா தட்சிணாமூர்த்தியோட அஷ்டத்துல தப்பன உடப்ப லோச்சனாய நமஹா. அப்படின்னா என்ன? சூரியனும் சந்திரனும் 2 கண்களாக கொண்டவளே. அம்பாளு கேட்டா அம்பாளுக்கும் அதே வரும். என்ன வேற வேற வார்த்தை யூஸ் பண்ணுவா. சந்திரசேகர்னு சொல்லுவா, இல்ல விதுசேகர் சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அத விவகாரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி அம்பாள்னு சொல்லு, இல்லை மகாவிஷ்ணுன்னு சொல்லு, இல்லை சிவபெருமான்னு சொல்லு. ஏன்னா ஹோல் உலகத்திற்கு பார்க்கும் பொருளாக தோன்றுகின்ற அந்த பிரகாசம் இருக்கு இல்லையா, அதுதான் இறைவனுடைய கண்கள். டோட்டல் சமஷ்டி. சூரிய யதா லோக சர்வலோகஸ்ய சக்ஷு லீயத்தே சக்ஷு சாக்ஷுஷைஹி பாஹ்ய தோஷைஹி. இதுல இன்னொன்று அடிஷனலா பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த சூரியன் அந்த பிரகாசத்தினால நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியறது? என்ன வேணா பார்க்கலாம். இப்படி அழகா உங்களை மாதிரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி கார்த்தால பூஜையை பார்க்கலாம், இல்ல காலங்காத்தால யூடியூப்ல சிலதெல்லாம் பார்க்கலாம். அப்போ சங்கராச்சாரியார் பாஷ்யம் பண்றச்ச என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னத்தை தான் பார்க்கணும், இன்னத்தை தான் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. பார்க்கக்கூடாததை பார்த்தால் பாபம் ஏற்படும், கேட்கக்கூடாததை கேட்டால் பாபம் ஏற்படும் அப்படிங்கிறார். ஆனா இங்க கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் மந்திரம் என்ன அப்படின்னா,
பாபம் தரக்கூடிய திருஷ்யங்களாக இருந்தாலும் சரி, புண்ணியம் தரக்கூடிய திருஷ்யங்களாக இருந்தாலும் சரி, இதனால் பிரகாசத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சூரியன் எல்லாத்தையும் தான் வெளிச்சப்படும். கிங்கங்காம்புனி அம்பரேனு சாண்டால வாட்டி பயகா. அந்த சூரியன் கங்கையிலையும் பிரகாசிக்கும், ஒரு சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையிலையும் சூரியன் பிரகாசிக்கும். இதனால சூரியனுக்கு ஏதாவது பாதிக்குமா? அந்த பிரகாசத்துக்கு ஒன்றுமே பாதிக்காது. அந்த மாதிரி சைத்தன்யமாக விளங்கக்கூடிய நீ ஏகஹா ததா சர்வபூதாந்தராத்மா. யாரு? துவம் சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யமாகிய நீ. ந லிப்யதே லோக துக்கேன பாஹ்யஹா. லோகத்தினுடைய எந்த துக்கத்திலையும் பட்டும் படாமல் இருக்கக்கூடிய சைத்தன்யமாக நீ விளங்குகிறாய். உனக்கு எள்ளளவும் துக்கம் என்பது உனக்கு கிடையாது. நீ ஒன்ன தப்பா வேற யாரோன்னு எடுத்துட்டேன்னா அதுக்கு விஷயத்துக்கு வேணா துக்கம் இருக்கலாமே ஒழிஞ்சு உனக்கு உண்மையாவே துக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பாக்கியே பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். இந்த 3 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுறது உச்சிதம். ஏன்னா அத்வைத்தம் அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுறது தான் மைண்டுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இந்த பூவும் பானையும் எப்போவுமே ஞாபகம் வரணும். கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன் நீங்கள். அதுக்கு வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏஞ்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு யங் ஃபீலிங் கொடுக்கறதுக்கு தான். இப்போ படித்தோமே 9-10. அக்னிர் யதைகோ புவனம் பிரவிஷ்டா.